மனிதருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற. இதில் மதம் எங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? மதத்தை பற்றி யாரும் பேசவும் இல்லை, அவங்க சொல்லவும் இல்லை. இயேசுன்ற அற்புதமான ஒரு ஆண்டவர் கொடுத்த விடுதலை, சுகம், பாவத்திலேருந்து விடுதலை, வியாதிலேருந்து விடுதலை, பிசாசு கட்டிலேருந்து விடுதலை, எல்லாமே இலவசம். எப்படிங்க இயேசுவால் அதை செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மனிதர்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு. மனுக்குலத்தை நேசித்து மனுக்குலத்திற்காக தன்னை பலியாய் கொடுக்க வந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால் அவர் மக்கள் மேல் அன்பு வைத்து அற்புதம் செய்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, மார்க் 7:37 எல்லாவற்றையும் இயேசு நன்றாக செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு செய்வார். சரியா? இந்த மாதிரி அற்புதம் செய்த ஆண்டவரிடத்தில் இப்போது நம்ம வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா? இவங்க ஜெபிச்சாங்களே டிவிக்கு முன்னால் இருந்து ஜெபம் பண்ணி எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்கல்ல, அதே இயேசு தான் இன்றைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இயேசுன்னு இருக்கிறார். எந்த மாநிலத்தில் இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆங்கில மொழியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், தெலுங்கில், கன்னடத்தில், ஹிந்தியில், தமிழில், எந்த மொழியில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர். உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறீங்களே, எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு விடுதலை கொடுங்க, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க, அற்புதம் நடக்கும். சரி, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த இயேசு எப்படிப்பட்டவர் நீ அறிந்து கொண்டா அவருடைய அற்புதத்தை சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தான் நான் தொடர்ச்சியாக இயேசு எப்படிப்பட்டவர் என்று வேத வசனத்திலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சில வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், எரிகோ என்பது ஒரு பட்டணம், அந்த வழியாக இயேசு நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளன் ஆனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் இயேசு போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் மகிழ்ச்சியோடு இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். இப்படிப்பட்டவர், அதை பார்க்க அவனுக்கு ரொம்ப ஆசை. எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசு அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார், இது மாதிரி அதிசயங்கள் நடக்கிறது அப்படி சொல்கிறாங்களே, அந்த இயேசுவை நான் பார்க்கணும், நானே பார்க்கணும், நான் கேள்விப்படுறேன், அவரை நான் பார்க்கணும். பார்த்தீங்களா, இப்போ சொன்னாங்க வெளிச்சம் வந்து அவரை தொட்டது, ஆண்டவுடைய கரம் தொட்டது, எலும்பில் சத்தம் ஏற்பட்டது. வெளியில் இயேசு வந்து பக்கத்தில் நின்று கையை தட்டினா இயேசு பிரசன்னமாகி தன்னை வெளிப்படுத்தி அற்புதம் செய்ததெல்லாம் அவங்க சொன்னாங்கல்ல, அதே இயேசு தான் இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று அறியணும். அவரை குறித்து தான் தொடர்ச்சியாக நம்ம தியானிக்கிறோம். ஏசாயா 9:6 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரிக்கும் போது அவருக்கு என்ன பெயர்லாம் கொடுக்கப்படும் என்று, இது இயேசு பிறக்கிறதற்கு 600 வருஷத்துக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், இயேசு என்கிற குழந்தையாக பிறக்கிறார். அவருடைய பெயர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருக்கு எத்தனை பேர் பார்த்தீங்களா? இதில் இல்லாத இன்னும் நிறைய பேர் இருக்குது. இயேசு, இம்மானுவேல், அவர் முதலும் முடிவுமானவர், அல்பா உமேகாவானவர், பல பெயர் இருக்குது. ஒவ்வொரு பெயரையும் தியானித்தாலே அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிய முடியும். இதில் ஒவ்வொரு பெயரை வைத்து இயேசு எப்படிப்பட்டவர் என்று தியானித்து கொண்டே வருகிறோம்ல. இன்றைக்கி ஒரு காரியம் என்னென்னா, நித்திய பிதா. அந்த சகோதரி சொன்னாங்க பாருங்க, அவர் எனக்கு அப்பா, எனக்கு தகப்பன், நான் தகப்பன்ட்ட கூப்பிடுற மாதிரி அப்பான்னு அவர்கிட்ட கூப்பிடுவேன், எனக்கு இயேசு விடுதலை கொடுத்தான்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இங்கே சொல்லப்பட்ட நித்திய பிதா அப்படின்னா எவர் லாஸ்டிங் ஃபாதர். எந்தெந்தைக்கும் நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து, எந்தெந்தைக்கும் எவர் லாஸ்டிங் ஃபாதர், எந்தெந்தைக்கும் நமக்கு நித்திய தகப்பனாக இருக்கக்கூடியவர் என்று வேதத்தில் ஆண்டவருக்கு அழகான பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. சிலர் இயேசு அப்பானி கூப்பிடலாமா? கூப்பிடலாம், பைபிள் இருக்கிறே, அவர் நித்திய பிதா தகப்பன் என்று சொல்லி அப்பானி உரிமையோடு கூப்பிடலாம். ஏனென்றால் யோவான் 1:12 இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தருகிறார். அப்படின்னு அவர் தகப்பன், நம்முடைய பிள்ளைகள், இதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, எப்படிப்பட்ட தகப்பன்? தகப்பன்னா எப்படிப்பட்ட தகப்பன் அவர்? உலகத்தில் தகப்பன்மார்கள் எல்லாருமே தாய் தகப்பன் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ நம்முடைய தகப்பனுடைய அன்பை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு ஒரு தகப்பனை போல உள்ள அன்பு. அவர் எப்படிப்பட்டவர்? அந்த அன்பு 103 சங்கீதம் 13
வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். முதலாவது, அவர் இரக்கமுள்ள ஒரு தகப்பன், மனது உருக்கமுள்ள ஒரு நல்ல தகப்பன். நீங்கள் தகப்பன்னாலே நிறைய பிள்ளைகளுக்கு பயம். தாய்கிட்ட ரொம்ப நெருங்குவாங்க, அன்பாக இருப்பாங்க. தகப்பன்னாலே ஒரு பயம், டெரர் இருக்கும்ல. அங்கே அப்படியே சில குடும்பத்தில் தகப்பன் ஜாலியாக விளையாடுவாங்க, தாயின்னா தான் சில குடும்பத்தில் பயம். ஆனால் பொதுவாக எடுத்துக்கொள்வது தகப்பன்னா ஒரு பெரிய பயம், இதனால் மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்கும். அப்போது இங்கே வேதம் சொல்லுகிறது ஒரு இரக்கமுள்ள ஒரு தகப்பனா. யாருக்கு இறங்குவார்? நீதிமொழிகள் 28:13 தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெறணுமானா, ஆண்டவரே நான் பாவிதான், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டா உடனே அவர் இறங்கிடுவார். இரக்கமுள்ள ஒரு தகப்பன். பாருங்கள், லூக்கா 15 இயேசுவே ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இளைய மகன் பாருங்க, நண்பர்களோடு சேர்ந்து துன்மார்க்கமாய் நடந்து என் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டான். தாப்பாட்டு இருந்தால் கொஞ்சம் கட்டுப்பாடுலாம் இருக்குது, நம்ம வெளியே போயிட்டால் ஃப்ரீயாக இருக்கலாம் இஷ்டப்படி அப்படின்னு போனான். எல்லா சொத்தையும் அழித்து தீர்த்துட்டான். பாவத்தில், குடியில், வெறியில், வேசித்தனத்தில் எல்லாம் முடிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விலகிட்டாங்க. இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை. பன்றி மேய்க்க ஆரம்பிச்சிட்டான். பன்றிக்கு வைக்கிற தவிடாவது கிடைக்குமான்னு பார்த்தான். அப்போ தான் யோசித்து பார்த்தான், எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய பணக்காரர், அவர் வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கே நல்ல சாப்பாடு, எனக்கு பன்றியின் தவிடு கூட கிடைக்கலையேன்னு சொல்லி தன் தவறை உணர்ந்து, நான் எங்கள் அப்பாட்ட போவேன், என் பாவத்தை அறிக்கையிடுவேன், நான் தப்பு பண்ணிட்டேன், பரத்திற்கு விரோதமாக அவங்களுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், வேலைக்காரனாக வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு கேட்பேன்னு சொல்லி மனம் திரும்பி வருகிறான். வந்தபோது தூரத்திலே மகனை கண்ட உடனே தலைவிரி கோலத்தோட, அழுக்கான வஸ்திரத்தோட, அடையாளமே தெரியாமல் வருகிறான். ஆனால் லூக்கா 15:20 வாசித்தால், தூரத்திலே தகப்பன் மகனை கண்டபோது தன் மகன் என்று அடையாளம் கண்டு கொண்டான், மனதுருகினான், ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டான். பார்த்தீங்களா, அதான் தகப்பனுடைய அன்பு. நீ பாவம் செய்துட்ட, என்னை விட்டு போயிட்ட, சொத்தெல்லாம் அழிச்சிட்ட, எதுக்கு வர்ற, வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு அவன் சொல்லவில்லை. அந்த தகப்பனுடைய அன்பு. பாவம் செய்தவன் மனம் திரும்பி வந்தபோது ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டாராம். அதான் இயேசுவனுடைய அன்பு. நீங்கள் மனம் திரும்பி வரும்போது, நீ குடிகாரன், நீ விபச்சாரக்காரன், நீ துன்மார்க்கன், நீ இந்த மாதிரி செய்தப்போ அப்படின்லாம் ஆண்டவர் அருவருக்க மாட்டார். உங்களை அணைத்து கொள்ளுவார். எனக்கு விடுதலை இல்லையே, என்னால் விட முடியலையே, இந்த பாவம் என்னை வேதனைப்படுத்துதே, நான் விடுதலை தரேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ வா என்று சொல்லி அணைத்து கொள்ளுகிற அற்புதமான ஒரு நல்ல தகப்பன் தான் இயேசு கிறிஸ்து. யாரையும் பாவின்னு தள்ள மாட்டார். அநேகர் என்னை சந்திக்க வருவாங்க, விதவிதமான மக்கள். ஒரு சமயம் ஒரு வாலிபன் வந்தான், நான் இயேசு விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன், இயேசு தான் மையான ஆண்டவர் என்று அறிந்து முதல்ல நான் இயேசுவை நம்பினேன். அப்புறம் உலகம், சிற்றின்பம், மோகம் எல்லாம் பார்த்துட்டு இயேசுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு பைபிள் வாசிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், செபிக்க மாட்டேன். சில வருஷமாகி விட்டது. இயேசு விட்டு ரொம்ப தூரமாக நான் போயிட்டேன். இதுக்கு முன்னால் செய்யாத பாவெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லணும்? இல்லை, என்ன குறித்து ஆண்டவர் என்ன நினச்சிருக்கிறார்? நான் அவர்கிட்ட வரக்கூட தகுதி இல்லாதவன், அவ்வளோ தூரமாக போயிட்டேன்னு சொன்னான். நான் என்ன சொல்லுவது? அவர் என்ன சொல்கிறார் தான் முக்கியம்னு சொல்லி மனதில் ஜெபிச்ச, ஆண்டவரே இந்த தம்பிக்கு நான் என்ன சொல்லணும்? ஆண்டவர் சொன்னார், ஸ்டில் ஐ லவ் ஹிம், நான் இன்னும் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னார். நீங்கள் எவ்வளோ தூரமாக போயிட்டீங்க, பாவத்தில் உங்களை கெடுத்து கொண்டீங்க, இயேசுவை மறுதளிச்சுட்டு போகிற அளவுக்கு துன்மார்க்கமாக தூரமாக போயிட்டீங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்கிறான்னு உடனே தேம்பி தேம்பி அழுதான். என்ன கூட நேசிக்கிறார், நான் இவ்வளோ பெரிய பாவி, என்ன கூட இயேசு நேசிக்கிறாரா, என்ன கூட அவர் இன்னும் நேசிக்கிறாரா அப்படின்னு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். உங்களை பாவின்னு அருவருப்பாக பார்க்க மாட்டார். உங்களை அணைத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் இயேசுவே நான் பாவி தான், என்னை மன்னிச்சு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டால் போதும், உடனே இரக்கம் செய்வார். அவர் இறங்குகிற தகப்பன். ரெண்டாவது, எபிரேயர் 12:6-7 நீங்கள் வாசிக்கும்போது அவரை இந்த தகப்பன் எப்படிப்பட்டவராம்? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதே போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவளாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ரெண்டாவது, சிட்சிக்கிற தகப்பன். தகப்பனை ஒரு பக்கம் இரக்கமுள்ள தகப்பன், இன்னொரு பக்கம் சிட்சிக்கிற தகப்பன். சிட்சையா, அது என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு வீட்டில் பாருங்கள், தாய் தகப்பன் 2 பேரும் பிள்ளையை வளர்க்கும்போது
தாய் வந்து என்ன தப்புனாலும் தட்டி கொடுத்து நீ செய்யாதப்பா அப்படின்னு அன்பு காட்டுவாங்க. தகப்பன் அவர் கண்டிப்பாக இருப்பார். சில தாப்பர் கை நீட்டி அடிச்சிருவாங்க, பெரம்பு வச்சுருப்பாங்க, கை நீட்டின பெரம்பில் அடிப்பாங்க, காதை திருக்குவாங்க, மண்டையில் கொட்டிடுவாங்க. அப்போது தாய் தான் நம்மளை ஒன்றும் சொல்கிறது இல்லை, இந்த தப்பனார் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சிலருக்கு தகப்பன் மேலே வருத்தம் வரும். தகப்பனுக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது சிக்ஷை. அது உங்களை தகப்பனை விட்டு புறம்பாக்குவதல்ல, உங்களை மேலோட அன்பினாலே சிக்ஷிக்கிறார். ஏன் தெரியுமா? தாயினுடைய அன்பு வேறு, தகப்பனுடைய அன்பு வேறு, ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. தாயினுடைய அன்பு என்னென்னா, இன்றைக்கு இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கணும். தகப்பனார் சொல்ல, ஒழுங்காக படிக்கலை, மார்க் எடுக்கலை, சாப்பாடு கொடுக்காரு, முழங்கால நிற்கட்டேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னால், தாய் தெரியாமல் கூட்டு போய் சாப்பாடு கொடுத்துருவாங்க, தெரியாமல் கூட்டு போய் அவனுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுருவாங்க. ஏன் இப்படி நடக்கிற, அப்பா கோப்படுற மாதிரி, ஜாக்கிரதையாக நடந்துக்கேன்னு சொல்லி. அதனால ஏன்னா இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கணும், இப்போ கஷ்டப்படக்கூடாது. அதுதான் தாயினுடைய அன்பு. தகப்பனுடைய அன்பு ஏன் கண்டிப்பாக இருக்காருன்னா, இப்போ விட்டுட்டா பின்னால் கெட்டு போயிடுவான். இன்னும் 5 வருஷம் கழித்து என் பிள்ளை படித்து உயர்ந்த நிலைமைக்கு வரணும். இப்போ விட்டுட்டா படிக்க மாட்டான், விளையாடி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான்னா அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். தூரமாக இருக்கிற எதிர்காலத்தை குறித்த அக்கறை உள்ளதான் தகப்பனுடைய அன்பு. அதனால தான் தகப்பனார் கண்டிப்பாக இருக்கிறார், சிக்ஷிக்கிறார். ஆண்டவர் அப்படி தான். ஒரு பக்கம் தாயாயிருந்து தேற்றுவார், இன்னொரு பக்கம் தகப்பனாக இருந்து கண்டிப்பார். பார்த்தீங்களா, அந்த ஐயா மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. முழங்காலில் திடீர்னு பிரச்சனை, வீங்கி விட்டது, நடக்க முடியல, பாதிப்பு. அவங்க மனைவிலாம் ஜெபிச்சாலே, கணவரை ரட்சியுன்னே. எப்படி ரட்சிக்கிற? சிக்ஷை. ஆண்டவர் அன்பின் நிமித்தமாக சிக்ஷித்தார். அவர் படுக்கையில் இருந்த உடனே இப்போ தான் ஆண்டவரை தேடுகிற எண்ணம் வந்தது. ஆண்டவரை தேடும்போது அற்புதம் நடந்தது. அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை எதற்காக சிக்ஷிக்கிறார்? நம்ம இந்த உலக வாழ்க்கையோட முடிவதல்ல. உலக வாழ்க்கைக்கு பிறகுதான் நிரந்தரமான வாழ்க்கை, பரலோக பாக்கியம் இருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு போனோமானா இஷ்டப்படி வாழ முடியாது. பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் சிக்ஷிக்கிறார். நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு எதிர்காலத்தை குறித்த ஒரு அக்கறையோடு உள்ள நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால தான் ஆத்மா நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பாவம் செய்யும் போது தண்டிக்கிறார், சிக்ஷிக்கிறார், அடி கொடுத்து சரிப்படுத்துகிறார். இது ஆண்டவருடைய தகப்பனுடைய அன்பு. அதனால் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இல்லை, சிலர் சொல்லுவாங்க தகப்பனார் அடிக்கும்போது விளங்காது. சிலர் சொன்னாங்க, பிரதர் எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பாக அடிப்பாங்க, தலையில் கொட்டுவாங்க, தலையெல்லாம் வீங்கிரும், இந்த மாதிரி ஒரு அப்பாவா எனக்கு அப்படிலாம் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ எங்கள் அப்பாவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்க அவ்வளோ கண்டிப்பாக இருந்ததுனால தான் நான் இந்த படிப்பு படித்து மேனேஜராக அமர்ந்திருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, இந்த உயர்ந்த நிலைமைக்கு வர காரணம் என் தகப்பனாருடைய கண்டிப்பு. அன்றைக்கி எனக்கு வருத்தமாக தெரிஞ்சிரு, இன்றைக்கி என் தகப்பனாரை நினச்சி நான் சந்தோஷப்படுகிறேன். அவங்களோட கண்டிப்பாக என்னை சிக்ஷித்து நடத்தினால தான் நான் நல்ல நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் தகப்பனுடைய அன்பு. தூரமாக இருக்கிற காரியத்தை நினைத்து சிக்ஷிக்கிற அன்பு தகப்பனுடைய அன்பு. நம்ம பரலோகத்துக்கு போகணுமே, பரலோக பாக்கியத்தை இழந்து விடக்கூடாதே என்பதற்காக ஆண்டவர் நம்மை சிக்ஷித்து சரிப்படுத்துவார். அதனால் இன்றைக்கு ஒரு நஷ்டம் வந்திருக்குது, ஒரு இழப்பு வந்துட்டு, ஆண்டவர் எங்கள் மேலே அன்பாக இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்காதங்க. உங்கள் மேலே அன்பு இருக்கிறதுனால தான் இது வந்திருக்குது. அப்போ கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஜெபத்தை விட்டுட்டீங்க, பரிசுத்தத்தை விட்டுட்டீங்க, பைபிள் வாசிக்கிறதை விட்டுட்டீங்க, எல்லாம் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவர் பார்த்தாரு, உங்களை சரிப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த சிக்ஷையை அனுமதித்திருக்கிறார். சிக்ஷைக்காக ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். அதனால தான் ஒரு பக்தன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதன் மூலமாக உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்கிறேன் என்பதாய். உபத்திரவம் தான் சிக்ஷை. ஆண்டவர் தன் பிள்ளைகளை சிக்ஷித்து நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். அதனால் அவருடைய சிக்ஷைக்காக ஆண்டவரை துதிக்கணும். அவர் இரக்கமுள்ள தகப்பன், சிக்ஷிக்கிற தகப்பன். 3வது உபாகமம் 1:31 அவரை குறித்து இன்னொரு காரியம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உபாகமம் 1:31 பைபிளில் இருக்குது. ஒரு மனிதன், அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சுமக்கிற தகப்பன், நம்மை சுமக்கிற ஒரு தகப்பன். எவ்வளோ அருமையாக இருக்கலாம். அவரை பற்றி சொல்லப்பட்டதை நீங்கள் வேதத்தில் தான் அவர் குறித்து சரியாக அறிய முடியும். நம்ம உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா இதை வாசிக்கணும். இதில் தான் இருக்குது. இதில் தான் அவரை பற்றி முழுமையாக சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அதனால் அவருடைய பாருங்களேன், ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல. நம்ம ஊர்களில் கிராமங்களில் திருவிழாலாம் நடந்த பெரும் கூட்டம் வந்துடும்ல. அப்போ கூட்டத்தில் சின்ன பிள்ளைகளை தகப்பன் கையில் பிடிச்சிட்டு போவார். போனால் கூட்டத்தில் ஒன்றும் தெரியாது பிள்ளைகளுக்கு. அப்படியே எட்டி எட்டி தகப்பன் முகத்தை பார்க்கும், தெரியாது. கூட்ட நெரிசலில் திடீர்னு நெரிப்பாங்க, பிள்ளையினுடைய காலில் மிதிச்சிருவாங்க, பிள்ளை கஷ்டப்படும். அப்போ பிள்ளைக்கு பாதிப்பு வருது. அதால் எல்லா திருவிழாவும் பார்க்க முடியல.
உடனே தகப்பன் நினைச்சு அந்த குழந்தையை தூக்கி தோளில் வைத்துக் கொள்வாங்க. பார்த்துருக்கீங்களா? தோள் மேலே வச்சு கொள்வாங்க. தாய் சுமக்கிறதற்கும் தகப்பன் சுமக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. தாய் கையில் ஏந்துவாங்க, இடுப்பில் வைத்து சுமப்பாங்க. அது தாய் சுமக்கிற ஒரு சுமை. குழந்தை சுமக்கும்போது முதல்ல கைகளில் ஏந்துவாங்க, அப்புறம் இடுப்பில் வைத்து சுமப்பாங்க. இப்போ நிறையா வெளிநாடு மாடர்ன் ஒரு தொட்டில் மாதிரி முன்னாலே தொங்க விட்டு பிள்ளையை வைத்து கொண்டு சுமக்கிறாங்க. அது மாதிரி விதவிதமாக உண்டு ஒவ்வொரு பகுதியில். ஆனால் பெரும்பாலும் கிராமத்தில் பாருங்கள், குழந்தையை தோள் மேலே வச்சு சுமக்கிறது தகப்பன். தகப்பன் தோளில் தூக்கி வச்சுட்டா அந்த குழந்தை பாருங்கள் கம்பீரமாக இருக்கும். தகப்பனுடைய தோள் மேலே உட்காந்து எப்படி இருக்கும் குழந்தை யோசித்து பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்க முடியுதுப்பா, நான் நல்லா பார்க்குறேன்னு சொல்லும். இப்போ எந்த ஆபத்தும் இல்லை, யாருடைய காலும் மிதிப்படாது, நெருக்கம் வராது, பாதுகாப்பாக இருக்கும் தகப்பனுடைய தோளில். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை சுமக்கிறாராம். உலகத்தில் எத்தனையோ பாடுகள், பிரச்சனை, நெருக்கங்கள், அது நம்மை சேதப்படுத்தாதபடி, கஷ்டப்படுத்தி விடாதபடி நம்மை சுமக்கிற ஒரு தகப்பன், தோள் மேலே வைத்து சுமக்கிறவர். நான் நினச்சேன் நம்ம ஊரில் கிராமத்தில் தான் தகப்பன்மார் இப்படி பிள்ளையை தோளில் வச்சு சுமப்பாங்க. நான் அமெரிக்கா தேசம் போயிருந்தேன்னா, அப்போவே 25 வருஷத்துக்கு முன்னால் நான் முதல் முறை போயிருக்கும்போதே நியூயார்க்கில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நாங்கள் நடந்து போகும்போது பார்த்தேன், நெருக்கம், நிறைய கூட்டம். அதில் சில தகப்பன்மார்கள் இந்தியர்கள் இல்லை, வெள்ளைக்காரங்க, சில தகப்பன்மார் பிள்ளையை தோளில் வச்சு சுமந்து கொண்டு போகிறத நான் பார்த்து எனக்கு ஆச்சரியம். நம்ம ஒரு கிராமத்தில் தகப்பன்மார், அப்போ உலகத்தில் எங்கே போனாலும் தகப்பனுடைய பாசம் அப்படி தான். குழந்தைக்கு தோளில் வைத்து கொண்டு அவங்க போகிறாங்க. அந்த அவ்வளோ கூட்ட நெரிசலில் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று. அதான் தகப்பனுடைய அன்பு. நம்ம ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு நல்ல தகப்பன், நம்மை தோளில் வைத்து சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர். பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை தோள் மேலே சுமந்துக்கிட்டு போனானா. அது கால் ஒடிஞ்சிருக்குது, காலில் கட்டு போட்டு பெரிய சுமக்கூடம், பெரிய ஆடு, குட்டியில் அது தோளில் வச்சு சுமந்துட்டு போகிறான். அது நிறைய ஆடுகளை ஓட்டி கொண்டு போகிறான். அப்போ ஒருத்தர் கேட்டால் இருக்கப்பட்டு மேய்ப்பனை பார்த்து, என்னப்பா இவ்வளோ பெரிய ஆட்டை தோளில் சுமக்கிறியே, உனக்கு வலிக்காதா அப்படின்னு கேட்டால், பெரிய ஆடாக இருக்குதுன்னு கால் ஒடிஞ்சிட்டியா, அதனால் கால் அதால் நடக்க முடியாது, தோளில் தூக்கி சுமக்கிற. நீ எப்படிப்பா உடைஞ்சிது அப்படின்னு கேட்டால், நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொன்னானா. நீ தான் உடைச்சியா? ஆட்டு காலை உடைச்சிட்டு தூக்கி சுமக்கிறியான்னா, இது கொஞ்சம் கீழ்ப்படியாமல் நடந்துச்சு, அங்கங்கே ஓடும், மந்தையோடு சேர்ந்து போகாது, பச்சை அங்கேருந்து அடுத்த ஆள் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிரும். இது மாதிரி அது ஆபத்து, மிருகங்களால் ஆபத்து. இது அங்கங்கே விலகி ஓடுது, மந்தைக்குள்ளே நிற்க மாட்டேன்னு கோரில் அடி கொடுத்தேன்னா எலும்பு உடஞ்சிட்டு நொண்ட ஆரம்பித்தோன்னே எனக்கு ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சு. நானே காயத்தை கட்டினேன், மருந்து போட்டிருக்கிறேன். இப்போ அதால் சரியாக நடக்க முடியாதா, தோளை சுமக்கிறேன். இதுதான் தகப்பனுடைய அன்பு. நம்முடைய அப்பா இயேசு அப்படி தான். நம்ம கீழ்ப்படியில் தப்பு பண்ணுறோம், விலகி போகிறோன்னு அடி கொடுத்து சரிப்படுத்துவார். காயப்படுத்தினாலும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன்னு பைபிளில் இருக்குது. இவ்வளோ அற்புதமான தேவன் பார்த்தீங்களா. ஏமாற்றுகிற ஆண்டவர் இல்லை. உனக்கு அது வேணுமா, இது வேணுமா, அது நடக்கணும், இங்கே வா, அங்கே வா, இந்த காசு கொடு, அந்த காசு கொடு, இதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு, பரிகாரம் செஞ்சிரு, இப்படிலாம் சொல்லி ஏமாற்றுகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. தப்பு பண்ண அடி கொடுத்து சரிப்படுத்துவார். காயப்பட்டு அவரே நம்மளை தூக்கி சுமப்பார். எவ்வளோ நல்ல தகப்பன் பார்த்தீங்களா. அவரை சொந்தமாக்கி கொண்டா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன நடந்தாலும் அதை நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார், மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு அற்புதமான தகப்பன். அதை அந்த சகோதரி திரும்ப திரும்ப சொன்னாங்க, அவர் எனக்கு அப்பா. அவர்கிட்ட அப்பான்னு கூப்பிட்டா உடனே பதில் தருகிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. உங்களுக்கு தகப்பனாக இருப்பார். அவர் நல்ல தகப்பன். அவர் தகப்பனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டா, அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னா அவர் அப்பான்னு உரிமையோடு நீங்கள் கூப்பிட முடியும். அதற்கு இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும். அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம். அப்போது உங்கள் குழந்தை பாருங்கள், உங்கள்கிட்ட கேட்கும்போது, சின்ன குழந்தை 5 வயசு பிள்ளை அப்பாப்பா எனக்கு ஏதாவது தருமம் போடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, தயவு செய்து அப்படி கேட்குமா, அப்பா எனக்கு வாங்கிட்டு வாப்பா, இதை எனக்கு செய்யப்பா, உரிமையாக கேட்கும் பார்த்தீங்களா. அதுதான் உரிமை. நம்ம அப்பாவை அவருடைய பிள்ளையாக மாறிட்டோன்னா உரிமையாக கேட்கலாம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளை தானே, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் மறுப்பாரா? மறுக்கவே முடியாது. என் பிள்ளை, என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் பிள்ளை, எனக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிற என்னுடைய மகன், என்னுடைய மகள் கேட்கிறானே, உடனே ஆண்டவர் செய்வார். உரிமையாக நீங்கள் கேட்கலாம். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கும் உள்ள அற்புதமான உறவு. அதை கொடுக்கத்தான் அவர் மனிதனாய் உலகத்தில் வந்தார். சரி, கடைசி இன்னொரு வசனம் பாருங்கள். மத்தேயு 7:11 அவர் தகப்பன். இதை பற்றி என்ன தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நிறைய வசனம் இருக்குது, ஒரு தகப்பனாக என்னெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி. நீங்கள் வேதத்தை வாசிக்க ஆண்டவரை பற்றி நான் இப்படி அற்புதமான காரியத்தில் அறிய முடியும். பாருங்கள், மத்தேயு 7:11 இயேசு சொல்லுகிறார், பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, உங்கள் தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அடுத்து பாருங்கள், அவர் நன்மையானவைகளை தருகிற ஒரு தகப்பன்.
நம்ம மேலே இரக்கமுள்ள ஒரு தகப்பன், நம்மளை சிட்சித்து நடத்துகிற தகப்பன், நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பன், நமக்கு நன்மையானவைகளை தருகிற தகப்பனா. ஆண்டவரே சொல்றார் பாருங்களேன், உனக்கு நன்மையானவைகளை தருகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன நன்மை கேட்டாலும் அவர் செய்வார். உங்களுக்கு குழந்தை செல்வம் தருவார், சுகம், விடுதலை, வேலை, கடன் பிரச்சனை மாறணும். என்ன நன்மை அன்றைக்கி உங்களுக்கு வேணும்? அப்பா, நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்கு இந்த நன்மை வேணும், எங்கள் குடும்பத்தில் இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளைங்க தானே, எங்களுக்கு செய்யுங்க. உரிமையாக கேட்டு பாருங்கள். நன்மையானவைகளை தருகிற ஒரு தேவன். அவர் கொடுக்குற நன்மையில் பெரிய நன்மை என்ன தெரியுமா? லூக்கா 11:13 இதே காரியத்தில் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் பாருங்கள், பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் கொடுக்கிற பெரிய நன்மை என்ன தெரியுமா? பெரிய கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை தாங்க, என் மேலே அந்த ஆவியானவர் இருந்தே என்னை நடத்தணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர். அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது இயேசு எப்போதும் நம்மோடு இருப்பதை உணர முடியும். அவர் அழகாய் நம்ம நடத்துவார். அப்போ நீங்கள் கேட்டால் அந்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை தருவார். நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தருவார். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்ப்பா, ஆண்டவர் செய்வார். என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும்ப்பா, ஆண்டவர் செய்வார். எங்களுக்கு சொந்த வீடுகளில் ஒரு வீடு வேணும்ப்பா, ஆண்டவர் தருவார். எங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த நன்மை தாங்க. எந்த நன்மையாக இருந்தாலும் இயேசுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், கட்டாயம் அது உங்களுக்கு தருவார். இவ்வளோ நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? இவ்வளோ அற்புதமான ஒரு தகப்பன், என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற நல்ல தகப்பன் அவர். உரிமையோடு அவரை அப்பான்னு கூப்பிட்டு நம்ம செபிக்க முடியும். பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறதற்காக தன்னை சிலுவையில் அவர் பலியாய் கொடுத்தார். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும். இந்த சாபம் இந்த உலகத்தில் இருக்குது, பாவத்தின் பாதிப்பு இருக்குது, அதெல்லாம் மாற்றி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணுமானா நான் அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். பரிகாரம் செய்தால் தான் மாற்ற முடியும். பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், வியாதிக்கு பரிகாரம், தோஷத்துக்கு பரிகாரம், இந்த இதெல்லாம் மாறினா தான் ஆசீர்வாதம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, அவரே மனிதனாய் வந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிலுவையில் சிந்தி தன்னை பரிகாரியாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். என்னை அடிங்க, என் ரத்தத்தை சிந்துங்க, என்னை காயப்படுத்துங்க, நான் பரிகாரியாக என் பிள்ளைகளுக்காக மறித்து நான் உயிரோடு எழும்புகிறேன், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும், இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி அவரே சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அது அவர் தான் பரிகாரி. பாவத்துக்கு பரிகாரம் இயேசு, சாபத்துக்கு பரிகாரம் இயேசு, தோஷத்துக்கு பரிகாரம் இயேசு, வியாதிக்கு பரிகாரம் இயேசு, எல்லாத்துக்குமே பரிகாரி அவர் தான். அதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா? ஒன்றும் தேவையில்லை, விசுவாசித்தால் மட்டும் போதும். ஆண்டு என்னை நீ விசுவாசித்தா நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். ஆண்டவர் வந்து காணிக்கை பணம் அதை வச்சு செய்கிறவர் அல்ல. அது மாதிரி காரியத்தில் இயேசுடத்தில் காசு கொடுத்தல ஆண்டவரே ஒரு 1,00,000 ரூபா தந்துடுறேன், என்னை சுகமாக்கிறேங்க, ஆனால் கொஞ்சம் குடிப்பேன், எனக்கு அதை விட முடியாது, காணிக்க தரேன்ல, என்னை ஆசீர்வதிச்சிருங்கன்னா முடியாது. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு, முதல்ல உன் வாழ்க்கை மாறணும், அப்போ தான் உனக்கு அற்புதம் செய்வேன். அதுதான் தகப்பனுடைய அன்பு. இல்லை எப்படி வாழ்ந்துக்க, லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி ஏமாத்து, மக்களெல்லாம் ஏமாத்து, ஓட்டுக்காக பணத்துக்காக என்ன வேணாலும் ஃப்ராடுத்தனம் பண்ணு, நீ பக்தியாக வந்தால் போதும். இது இயேசுகிட்ட நடக்காது. நீ மனம் திரும்பணும், உன் பாவத்தை உணரணும். ஜனங்களை ஏமாத்தினல்ல, மனம் திரும்பு. மற்றவங்க பணத்தை ஏமாற்றி எடுத்தல்ல, மனம் திரும்பு. நீ குடிச்சிட்டு வந்து மனைவி அடிச்சல்ல, மனம் திரும்பு. நீ பொய் சொல்லி மற்றவங்களை வஞ்சித்தல்ல, மனம் திரும்பு. நீ மக்களை ஏமாத்தினல்ல, மனம் திரும்பு. அதை உணர்ந்து மனம் திரும்பினா மட்டும்தான் இயேசுகிட்ட ஆசீர்வாதம் பெற முடியும். நீங்கள் 2 வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு, தட்டு நிறைய காணி கொண்டு வந்துட்டா அவனுக்கு ஆசீர்வாதம், முதல் மரியாதை இது இயேசுகிட்ட கிடைக்காது. உண்மையாக மனம் திரும்பி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த பாவம் இனிமேல் எனக்கு வேண்டாம், இன்னும் நான் உண்மையாக நடக்கணும், உதவி செய்யுங்கன்னா மன்னிச்சு உதவி செய்வார். அதுதான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரிடத்தில்? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். கருத்தாக ஜெபிக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் தான் இயேசுன்னு இருக்கிறாரு, எங்கோ இருக்கிறாரு, 4 மாவடியில் இருக்கிறாரு, அங்கேருந்து ஏதோ இயேசு செய்யப்படுறாரு. உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவர் எங்கே வியாபித்து இருக்கிற ஆண்டவர், எல்லா தேசத்திலும் இருக்கிறார். எல்லா குடிசை வீடாக இருந்தாலும் அங்கே இருக்கிறார். நீங்கள் ஒரு பெரிய வீட்டில் இருந்தாலும் அங்கும் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் இயேசு வியாபித்து இருக்கிறார். இப்போ முழங்கால் படியிட்டு நம்ம கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். இப்போ ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் படியிடலாமா? இயேசுக்கு முன்னால் அப்படியே முழங்கால் படியிடுங்க. கருத்தா அப்படியே முழங்கால் படியிடுங்க. இயேசு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து குடும்பமாக முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிடுவது ஆண்டவருக்கு முன்னாலே நம்மை தாழ்த்துவது. ஆண்டவரே, உமக்கு முன்னாலே என்னை தாழ்த்துகிறேன்,
உம்முடைய சமூகத்தில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்துவது. உங்கள் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறா தெரியுமா? முதலாவது நிறைய பேர் இந்த மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல, இந்த மயக்க அந்த கொண்டு வருகிற போதை பொருட்களை விட முடியல, போதை ஊசி போட்டு கொண்டுகிறேன், என் வாழ்க்கையே போச்சு, தடுமாறின்னு இருக்கிற வாலிப தம்பி, வாலிப மகளே, வெளியில் யாருக்குமே தெரியாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் உயிரை விட்டுருவாங்க, என்னால் இதை விட முடியலையே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கலங்கின்னு இருக்கிற வாலிப மகளே, வாலிப தம்பி, இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்கு விடுதலை தருவார். நல்ல ஒரு தகப்பன், உன்னை பாவின்னெல்லாம் ஒதுக்க மாட்டார். நீ பாவி, நீ இப்படிலாம் ஏமாத்துறவங்க அப்பா அம்மாவை அப்படிலாம் ஒதுக்க மாட்டார். நீ ஏதோ அகப்பட்டு கொண்ட கண்ணியில், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, சிநேகிதர்கள் மூலமாக பாவத்தில் அகப்பட்டு கொண்ட, யார் எனக்கு விடுதலை தருவார்னு நினைக்கிறேன். இயேசு உன்னை மன்னிக்க, விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறது. நிறைய பேர் கண்ணீரோடு நிற்கிறீங்க, வாலிப தம்பி, வாலிப மகள், கண்ணீரோடு நிற்கிறீங்க. எனக்கு ஒரு விடுதலை உண்டா? இந்த பாவ மன்னிப்பு கிடைக்குமா? என்னால் இதை விட முடியுமா? என் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சுரே, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் உயிரை விட்டுருவாங்களே, என்னை நம்புகிறாங்களே, நான் இந்த மாதிரி இருக்கிறேனே என்று உன்னையே நினைத்து துக்கப்பட்டு கண்ணீரோடு நிற்கிற வாலிப தம்பி, வாலிப மகளே, உன்னை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. வரையில் முழங்கால் படியிடு, அப்படியே இயேசுவை பார்த்து சொல்லி, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னால் விட முடியல, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருது, என்னால் இந்த மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல, ஐயோ நான் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பில் அகப்பட்டு கொண்டேனே, தவறான ஒரு உறவில் அகப்பட்டு கொண்டேனே, விட முடியலையே, இயேசுவே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மன்னிங்க. ஜெபமண்ணு மகளே, ஜெபமண்ணு மகனே, ஆண்டவர் உன் அருகில் நின்று கொண்டு இருக்கிறார். நீ ஏன் தற்கொலை பண்ணி சாகணும்னு நினைக்கிறேன்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவமானத்தை உண்டாக்குறதை விட நான் செத்து போகிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறியே? இல்லை, உன் நிமித்தம் உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்பட போகிறாங்க. உன் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றத்தை அவன் பக்கத்தில் வந்திருக்கிறான். நீ தற்கொலை பண்ணுற காரியத்திலேருந்து உனக்கு விடுதலை கொடுத்து நான் உன்னை வாழ வைக்கிற ஆண்டவர் என்று சொல்லுகிறான். ஆண்டோடத்தில் ஒப்பகொடு. மாத்திரைகளோடு உட்கார்ந்துருக்கிற மகளே, மாத்திரைகள் சாப்பிட்டு அப்படி நான் தூக்கத்திலேயே மரித்து போகட்டும், இந்த பாவத்தை விட முடியலன்னு எண்ணிக்கொண்டிருக்கிற மகளே, உன் பக்கத்தில் இயேசு வந்து நிற்கிறார். நீ ஏன் சாகணும் மகளே? நான் உனக்கு விடுதலை தர்றேன், நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், புதிய இருதயத்தை தருகிறேன் இயேசு சொல்லுகிறான். ஒப்பகொடு மகளே, ஒப்பகொடு மகளே, ஒப்பகொடு ஒப்பகொடு ஒப்பகொடு. ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அநேகர் கண்ணீரோடு நிற்கிறதை பார்க்கிறார். தகப்பன்மார்கள் ஜெபிக்கிறீங்க, குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள அற்பமாக நினைக்காதுங்க, குடிகாரன்னு சொல்லி துக்கப்படுத்தாதுங்க. ஐயோ அந்த பாவத்தில் அகப்பட்டு கொண்டாங்க, இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுங்க. நீங்கள் தொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு நல்ல தகப்பனாக நீங்கள் இருக்கணும், உங்கள் பிள்ளையாக நான் இருக்க விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்கள். வாய் திறந்து என் பாவத்தை மன்னிச்சிருங்க, உம்முடைய மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உம்முடைய மகளாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறாங்க, எல்லாரும் பாவினை ஒதுக்குறாங்க, என் மனசாட்சி என்னை வாதிக்குது, இனி என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு சாத்தான் சொல்லுகிறான். தற்கொலை பண்ணி பிசாசு பேசுகிறான். இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. ஜெபி ஜெபி மகளே, ஜெபி மகனே, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க என்னை கேளுங்க. அவருடைய அன்பை தொடுகிறது, அவருடைய மனதுருக்கம் தொடுகிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறது. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இவங்க மேல இறங்கட்டும். இப்பொழுது மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், பாவ அடிமை தன்னத்தில் இந்த விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவங்க மேலே இறங்கட்டும். இன்றைக்கு கூட இந்த பாவ கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும், சாப கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் இவர்களை உம்முடைய பிள்ளைகளாக அணைத்துக் கொள்ளுங்கப்பா. மகனே மகளே என்று அணைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா, அழுகிறாங்க ஆண்டவரே, யார் விடுதலை தருவார்கள் என்று ஏங்கி நிற்கிறாங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஒவ்வொரு வீட்டுகளையும் ஒவ்வொரு அறைகளுக்குள்ள கடந்து செல்லுங்க ஆண்டவரே. கார்ல இருந்து கொண்டு இதை பார்த்து ஜெபிக்கிறாங்களே அந்த வாலிப தம்பியை தொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அந்த தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும், ஒரு விடுதலையின் வல்லமை இறங்கட்டும்.
தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்குகிறதற்காய் நன்றி. ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. இருதயத்தில் கை வச்சு இயேசுவே உள்ளத்தில் வாங்க, உங்களை நான் என் தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறேன், என்ன உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ளே தங்குங்க, என்ன உம்முடைய மகனாக ஏற்றுக்கொள்ளுங்க, மகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. கண்ணீரோடு அநேகர் ஜெபிக்கிறாங்களே தகப்பனே, இவங்க யாரிடத்துல போவாங்கப்பா? உங்களை தவிர யார் இவங்களுக்கு விடுதலை தர முடியும்? உங்களை தவிர யார் இவங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? யார் அற்புதம் செய்ய முடியும்? நீங்க தானே இவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தீங்க. அணைத்துக் கொள்ளுங்க, அணைத்துக் கொள்ளுங்க, இந்த மகளை அணைத்துக் கொள்ளுங்க, அணைத்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய முத்தமிடுங்க, அவங்களுடைய துக்கத்தை மாற்றுங்க, பாவக்கட்டுகளை அரித்து போடுங்க. அநேகர் மேல சாண்டவுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. பாவத்தை கொண்டு வந்து அடிமைப்படுத்தின ஆவிகள் விலகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத பிசாசு, என் பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளை அடிமையாக்கி வேதனைப்படுத்தி தற்கொலை தோண்டுகிற பொல்லாத சாத்தானே, உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த வாலிப தம்பி விட்டு விலகி போ, இந்த வாலிப மகளை விட்டு விலகி போ. குடிவெறியின் ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன். இந்த தகப்பனாரை விட்டு விலகி போ, இந்த மகளை விட்டு விலகி போ. பொல்லாத விபச்சாரத்தின் ஆவியை, இச்சையை தூண்டுகிற சாத்தானை விலகு இயேசுவின் நாமத்தில் என்று உன்னை கடிந்து கொள்கிறேன். என் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கோடு பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படட்டும். வஞ்சிக்கிற பொல்லாத பிசாசு, என் ஜனத்தை ஏமாற்றுகிற பொல்லாதவனே, நீ பிசாசு என்பதை மறைத்து என் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். விலகு இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை விடுதலை ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வரட்டும். தேங்க்யூ லார்ட். உம்முடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் அநேகர் மேலே இறங்குவதை நான் பார்க்கிறேன். இருளின் வல்லமைகள் விலகுகிறது, இருளின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, பாவ இருள் விலகுகிறது, சாப இருள் குடும்பத்தை விட்டு விலகுகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ளே வருகிறது. வெளிச்சம் வர வர இருள் தானாய் விலகுகிறது. விடுதலை விடுதலை விடுதலை. பல குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கு விடுதலை. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை. பரம்பரையாய் தொடர்ந்து வந்த பாவ கட்டுகள், சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. விடுதலை. உங்களுடைய வீட்டுக்குள்ளே விடுதலை வருகிறது, சந்தோஷம் வருகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி.